அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். 22/4/2024 ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். சனி செவ்வாய் கூட்டணி கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே நிகழ்கிறது. சனிச்செவ்வாய் கூட்டணியால் எந்த மாதிரியான பலாபலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. 2020ஆம் வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி வரை மகர ராசியில் குரு செவ்வாய் சனி கூட்டணி நிகழ்ந்தது. கன்னிராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே நிகழ்ந்தது. அதன் பிறகு தற்போது 6ஆம் வீட்டிலே சனிச்செவ்வாய் கூட்டணி நிகழ்கிறது. சனிச்செவ்வாய் கூட்டணி சாதகமாக பாதகமானு பார்த்தா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த 2 கிரக கூட்டணி தான் சிக்கல், பிரச்சனை, அதிக தொந்தரவுகளை தரக்கூடியது என்று சொல்லப்பட்டுள்ளது. தனி மனிதன் முதல் குடும்பம், தம்பதியர், பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லைகள் தருவது சனிச்செவ்வாய் கூட்டணி. விபத்து, துர்மரணம், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, கை கால் மூட்டு எலும்பு பல்வலியை ஏற்படுத்துவது, கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துவது, உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது, நிலபுல சொத்து தகராறு, சட்டுன்னு முடிகிற காரியத்தை காலங்காலமாக இழுபறியாக தீராமல் இழுத்தடிப்பது சனிச்செவ்வாய் கூட்டணி. சனிச்செவ்வாய் கூட்டணி சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் வந்தாலும் சரி, தனி நபர் முதல் பொதுமக்கள் வரை எல்லோருக்குமே ஒரு குழப்பம், தொல்லை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இந்த வருடம் காற்று ராசியில் சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும்போது பெரும் காற்று, சூறாவளி, விஷ வாயுக்களால் தொந்தரவு வரும். அரசு மாநாடு, பெருங்கோட்டம் கூடக்கூடிய இடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோயில் திருவிழாவில் அக்கினி கொண்ட இறங்குபவர்கள் கவனமாக இருக்கணும். 2 வீலர் முதல் விமானம் வரை போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது லட்சுமி கடாட்சம். ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் 6ஆம் வீட்டிலே லட்சுமி கடாட்சத்துடன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 3க்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது கன்னி ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது. பகை நீங்கும், எதிரிகள் தொல்லை அகலும், நோய் நொடி தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு பகை ஒடுங்கும், நோய் அகலும். பூர்வீக சொத்துக்கள் வழியாக கோர்ட்டு கேஸு, வில்லங்க வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, ஒரே மனக்குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 48 நாட்கள் மார்ச் மாதம் 14 முதல்ல உங்களுக்கு நல்ல நேரம் தான். ஏன்னா அதன் பிறகு குருபகான் 9ஆம் இடம் வந்து விடுகிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி முதலே கன்னிராசி என்பதற்கு நல்ல நேரம் என்றே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நல்ல சந்தோஷம், வசதி வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு கொடுக்க போகிறார். 6ஆம் வீட்டிலே சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும் பொழுது நிலபுல சொத்துக்கள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை, வெள்ளங்கம், கோர்ட்டு கேஸு இதெல்லாம் தீரும். கடன் கொடுத்துட்டு அந்த கடன் திருப்பி வராமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த கடன் கொடுத்த பணம் மீண்டு திரும்ப உங்கள்கிட்ட வரும். வராதுன்னு இருக்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வரும். 6ஆம் வீட்டிலே சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும் பொழுது முதல் 15 நாட்கள் சுக்கிர பகவான் கூட்டணி சேர்கிறார். 6ஆம் வீட்டிலே செவ்வாய், சுக்கிரன், சனி 3 கிரகங்கள் கூட்டணி சேரும் பொழுது விவசாயம், மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பு. விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ பறித்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும், பூக்கள் மகசூல் உயரும். விவசாய வெள்ளாமை உங்களுக்கு ஓரளவு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும் பொழுது நல்ல மழை பொழியும், விவசாயம் செழிக்கும். வீட்டு மனை வாங்கலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். 6ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டு. மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல்
6ஆம் வீட்டிலே செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். தைரியமாக வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. 8ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் கம்பீரமாக இருக்கும். நோய் நொடி எதிர்மறையான சிந்தனைகள் உங்கள் மனதை விட்டு அகலும். ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துச்சு, அந்த குழப்பமான மனநிலை கன்னிராசி என்பதற்கு அகல்கிறது. செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை கன்னிராசியின் மேல் விழுகிறது. கன்னிராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த ஒரே குழப்பமாக இருந்துச்சு, எதுவுமே தெளிவில்லாத இருந்துச்சு. அந்த சூழ்நிலை கன்னிராசி என்பதற்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து நிவர்த்தி அடையும். ஜென்ம ராசியை செவ்வாய் பகவான் பரி செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும். தைரியம் வீரியமாக செயல்படுவீங்க. செவ்வாய் சனி நேர் 7ஆம் பார்வை விரயஸ்தானமான 12வது வீட்டில் விழுகிறது. தலை பாரம் குறையும். தலைவலியாக இருந்துச்சு, தலை பாரம் குறையும். விரய செலவுகள், தேவையில்லாத செலவுகள் கன்னிராசி என்பதற்கு குறையும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெள்ளாமை வந்து கை கொடுக்கும். விவசாயத்தில் லாபங்களை எதிர்பார்க்கலாம். உபய வருமானம் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமான சிறப்பு. அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம். அரசு வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கன்னிராசி என்பதற்கு உண்டு. விரயத்தை செவ்வாய் பகவான் பரி செய்யும் பொழுது பெரும்பாலும் விரய செலவுகள், தண்ட செலவுகள் கன்னிராசி என்பதற்கு குறையும். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை 9ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. தந்தை மகனுக்குள் நல்ல அந்நியம் மேம்படும். தந்தை சொத்துக்கள் வழியில் நல்ல ஆதரவு உண்டு. தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை சொத்துக்களால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை மகனுக்குள் நல்ல அந்நியம் மேம்படும். 9ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது தந்தை பேச்சுக்கு கட்டுப்படுங்க. தந்தையிடம் எதிர்த்து பேசாதீங்க. தந்தை மகனுக்குள் விதண்டாவாத பேச்சுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த கால நேரத்தில் ராசிக்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் நேர் 7ஆம் வீட்டிலே நீச்ச நிலையில், அஸ்தங்க நிலையில் ராகு சுக்கிரன் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். புத்திசாலித்தனமாக கன்னிராசி என்பவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ, எந்த அளவு முன்னெச்சரிக்கையாக செயல்படுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு நல்ல நேரம் என்று சொல்லலாம். 7ஆம் வீட்டிலே நீச்ச நிலையில், அஸ்தங்க நிலையில் ராசிநாதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரும்பாலும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கும் போது நண்பர்கள் வழியில் ஒத்தாசை உண்டு, உறவினர்கள் வழியில் ஒத்தாசை உண்டு. கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். கன்னிராசி அன்பர்கள் புத்திசாலித்தனமாக நடந்துங்க. உங்கள் ராசிநாதன் நேர் 7ஆம் வீட்டிலே அஸ்தங்க நிலையில் நீச்ச நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார். தொழில் வேலையில் நீங்கள் முன்னேற்றம் அடையணும், அடுத்தபடிக்கு போகணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நல்ல புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். சனி செவ்வாய் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது லட்சுமி கடாட்சம். மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல் கன்னி ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம். மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல் உங்களை பிடித்த பீடை ஒழிகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.